அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம திருவள்ளுவர் தான். அவருடைய திருக்குறள்ல தான் வந்துட்டு பல கருத்துக்களை சனாதனுக்கு எதிராக சொல்லியிருக்காரு. ஆனா அதை நேரடியா சொல்லாம காலகட்டம், அந்த சூழ்நிலை, நெருக்கடிகள் இதெல்லாம் அப்பவும் இருந்திருக்குது இவங்களால. அவர் கொஞ்சம் மறைமுகமாவே தான் பேசியிருக்காரு. திருக்குறளுடைய 28வது அதிகாரத்தை மட்டும் நான் இப்ப முதல்ல எடுத்துக்கிறேன். அதுல ஒரு 4 திருக்குறளை மட்டும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். 273வது திருக்குறள், வலியில் நிலைமையான் வன்முருவம் பெற்றும் அப்படின்னு துவங்குற ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் நான் மேல விஷுவலாவும் கொடுத்து அதுக்கு பல அறிஞர்கள் தந்த பொழிப்புரை, அதாவது அதனுடைய பொருள், அதையும் நான் உங்களுக்கு மேல கொடுத்துருக்கிறேன். அதன்படி என்ன சொல்றாங்கன்னாக்கா, மனதுல வலிமை இல்லாதவன் தன்னை பெரிய தவக்குளத்துல காமிச்சுக்கிட்டாலும் ஒரு புலி தன் மீது பசுத்தோலை போர்த்திக்கிட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு சமமானது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, தவக்கோலம் அப்படிங்கிறது தமிழனுக்கோ அல்லது திராவிடனுக்கோ உரிய ஒரு விஷயம் கிடையாது. இது அவங்களுக்கே உரியது. அடுத்தது 273வது திருக்குறள். இது தவம் மறைத்து அல்லவை செய்தேல். இது நம்ம ஊர் கொளுத்த சாமியார்களுக்கான ஒரு திருக்குறள். இது மாதிரி நிறைய சாமியார்கள் நம்ம ஊர்ல இருக்காங்க. அதை பத்தி தான் இது இருக்குது. உங்களுடைய இமேஜ் லைட்டா மேல. அடுத்த குறள் 277. இந்த குறள்ல என்ன சொல்றாருனாக்கா, புறத்தோற்றம் வெண்மையா சிவப்பா தெரிஞ்சாலும், அதாவது அவர் சொல்ற வார்த்தையில சொல்லணும்னாக்கா, புறம் குன்றின் கண்டு அணையரேனும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, வெளித்தோற்றம் சிவப்பா இருந்தாலும் குண்டுமணியனுடைய ஒரு பகுதி கருப்பா இருக்கும் போல, அது போல அவர்கள் மனமும் கருப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த அதிகாரத்தின் கடைசி குறள், மழித்தலும் நீட்டலும் வேண்டா. இது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா அவருடைய காலகட்டத்தில் இது எவ்வளவு இரிட்டேட்டா இருந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அவர்களை நம்மள இருந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கான ஒரு அடையாளமா பயன்படுத்தி இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு கேக்குறீங்களா? இந்த சனாதனத்திலிருந்து இந்த மக்களை மீட்டெடுக்க போராடி காலம் கடந்த பல மக்கள், பல பெருந்தலைவர்கள். இவர்களுடைய போராட்டம் இன்று வேற தலைமுறையோட தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வள்ளுவரோட முதல் குறளே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் அப்படின்னு வரும். அந்த ஆதி பகவன் யாரு அப்படின்னாக்கா, சிலர் சொல்றாங்க அந்த காலத்துல சைவமும் சமணமும் தான் இருந்தது, சமணத்தின் மூத்த குருன்னு சொல்லலாம், அவரை ஆதி பகவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அப்படி அந்த மூத்த குரு ஒருத்தரை ஃபாலோ பண்றாரு, ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்றாருனாக்கா அதுக்கு முந்தின பொருள் ஒன்று இருந்திருக்கும் தானே. அப்ப அதைத்தான் வள்ளுவர் ஆதி பகவன் அப்படின்னு சொல்றாரு நான் நினைக்கிறேன். இந்த தகவல்கள் பற்றி உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க.